கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில் சிறுவர் ஐக்கியத்தின் கிறிஸ்துமஸ் ட்ரீ ஆராதனைக்கு வந்திருக்கும் அனைவரையும் சிறுவர் ஐக்கிய சிறுவர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது சிறுவர் ஐக்கியத்தின் ஆசிரியர்களை முன்பாக வரும்படி அழைக்கிறேன். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். தேங்க்யூ டீச்சர்ஸ். சிறு பிள்ளைகள் கற்றுக்கொண்ட கதைகள், வசனம், பாடல்கள், நடனம் போன்றவற்றை இங்கு முன்பாக வந்து செய்ய உள்ளார்கள். இப்பொழுது சிறுவர் ஐக்கியத்தின் முக்கிய அறிவிப்புகளை சொல்ல சிஸ்டர் மீகால் கபில் அவர்கள் முன்பாக வரும்படி அழைக்கிறேன். தேங்க்யூ ஜபா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அக்காலத்திலே கர்த்தரை அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று என்ற வார்த்தை நம்முடைய சந்ததியில் இல்லாதபடிக்கு நம்முடைய சந்ததி எல்லாம் கர்த்தரை அறிந்த சந்ததியா இப்பொழுது இருக்கிறதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய சபையில, அதாவது நம்முடைய ஜீவ வழி ஏஜி சபையில வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலை 10 மணிலிருந்து 11 மணி வரையிலும் சிறுவர் பள்ளி சண்டே கிளாஸ் நடைபெறுகிறது. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தயவாக கூட்டிகிட்டு வந்து சண்டே கிளாஸில் விடும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏன் நாங்கள் சண்டே கிளாஸ் கூட்ட சொல்கிறோன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஏசப்பா நம்மளுக்கு அந்த சுதந்திரத்தை ஈவா கொடுத்துருக்காங்க. அந்த சுதந்திரத்தை கொடுத்தவர்கிட்டயே நம்ம கொண்டு வந்து ஒப்படைக்கணுங்கிறதுக்காக தான் சண்டே கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அந்த சண்டே கிளாஸில் ஜஸ்ட்டு வெறும் 1 மணி நேரம் தான் சண்டே கிளாஸ் நாங்கள் நடத்துகிறோம். அந்த 1 மணி நேரம் ஒரு நாளுமே பிள்ளைங்களுக்கு வீணாக போகிறதே கிடையாது. அந்த 1 மணி நேரம் உங்கள் பிள்ளைங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பிள்ளைங்களுக்கு நல்ல பாடல்கள் சொல்லித்தரோம், நல்ல கதைகள் சொல்லித்தரோம், டான்ஸ் சொல்லித்தரோம், ஃபன் ஆக்டிவிட்டிஸ் செய்ய சொல்லித்தரோம், கேம்ஸ் விளையாட வைக்கிறோம், நிறைய நல்ல விஷயங்கள் காணிக்க போட சொல்லித்தரோம். பிள்ளைங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் சண்டே கிளாஸில் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால உங்கள் பிள்ளைங்களை தயவாக நீங்கள் சண்டே கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி சண்டே கிளாஸ் வந்து 7 டீச்சர்ஸ் இருக்காங்க. 2 டான்ஸ் டீச்சர்ஸ் சண்டே கிளாஸ் படுத்தி வருகிறார். எல்லா விஷயத்திலும் சண்டே கிளாஸில் எல்லா டீச்சர்ஸும் அவங்களுடைய முழு எஃபெக்டை போட்டு இதுவரையிலையும் சண்டே கிளாஸை ஏசப்பா நடத்தி கொண்டு வராங்க. எங்கள் ஒவ்வொரு டீச்சர்ஸ் கூடவும் வழிநடத்திட்டு. அதே போல் நீங்கள் லாஸ்ட் மந்த் வந்து இந்த பைபிள் எக்ஸாமுக்காக நீங்கள் அது உங்களுக்கு தெரியும். அந்த பைபிள் எக்ஸாமுக்கு எல்லா டீச்சர்ஸுமே அந்த பிள்ளைங்களுக்கு என்ன புக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு சொல்லணுமோ அதை நாங்களும் படித்து அதுலேருந்து நாங்கள் பிள்ளைங்களுக்கு கொஷின் எடுத்து நாங்கள் வாரம் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வச்சு இப்போ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற அதிகாரத்தை சட்டுன்னு பைபிள்லேருந்து எடுத்து படிக்கிறாங்க சண்டே கிளாஸில். அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஆர்வம் வந்திருக்கு, பைபிளை படிக்கணுன்ற ஆர்வம் வந்திருக்கு. சொல்கிறத சட்டுன்னு எடுத்து எங்கே இருப்பிடம் இருக்குன்றது பெரியவங்க கூட நாங்கள் தேடுறோம். ஆனால் பிள்ளைங்க எடுத்து டக்குன்னு வாசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அந்த எக்ஸாமுக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சண்டே கிளாஸ்க்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து அவங்களால கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து சபை தான் போஷிக்குது. இனிமேல் நீங்கள் யாராவது கொடுக்க விரும்பினா உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் கொடுக்க விரும்பினா நீங்கள் வந்து டெய்ஸி அக்கா கிட்ட சொல்லுங்கள். அதற்கேற்ற பலன் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கொடுப்பாரு. அதே மாதிரி கதை சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து சண்டே கிளாஸில் கதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு வருஷம் புது புக்ஸ் வந்து மதுரையிலேருந்து எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் நாங்கள் கிளாஸ் வைஸாக பிரித்து நாங்கள் சண்டே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். பிகினர் ப்ரைமரி தனியாக எடுக்கிறோம், இன்டர் ஜூனியர் பிள்ளைங்களுக்கெலாம் நாங்கள் தனியாக எடுத்துகிட்ருக்கோம். அந்த புக்ஸ் எல்லாம் பாஸ்டர்னா தான் வர வச்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லா டீச்சர்ஸும் அந்த புக்கை படித்து அதில் இருக்கிற கதைங்களை பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதுக்கான கதைக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுதோ அதெல்லாம் நாங்கள் ஆர்ட் கிராஃப்ட்லாம் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்து கூட பிள்ளைங்களுக்கு அதை காமிச்சு நாங்கள் கதை சொல்கிறோம். ஏன்னா அது வந்து பிள்ளைங்க மனசில் பதியணுன்றதுக்காக. அதே மாதிரி அதில் கதைக்கு சம்மந்தமான மனப்பாட வசங்களும் அதில் கொடுத்துருக்காங்க. அதே நாங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். அந்த பிள்ளைங்களை நாங்கள் அதை செஞ்சு கொண்டு வர சொல்கிறோம், எழுதி கொண்டு வர சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சண்டே கிளாஸில் நடக்குது. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தயவாக சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஸ்கூலுக்கும் உலகத்திற்கும் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கூட்டிகிட்டு போகிறோம் அதே மாதிரி இந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் சபைக்கும் கூட்டிகிட்டு வாங்க, சண்டே கிளாஸ்லேயும் உட்கார வைங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்ஸ் அக்கா.
அடுத்ததாக ஜஷ்வந்த் மற்றும் சிவன்யா பைபிளில் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டில் உள்ள இரு கதைகளை சொல்ல வல்லார்கள். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். அது யாரை பத்தி தெரியுமா? நோவாவை பத்தி. இந்த காலத்துல மக்கள் எல்லாரும் நிறைய பாவம் பண்ணாங்க. நோவா மட்டும் நீதிமானா இருந்தாங்க. ஒரு நாள் தேவன் நோவா கிட்ட, நோவா மக்கள் எல்லாரும் நிறைய பாவம் பண்ணாங்க, அந்த உலகத்தோட சேர்த்து ஒரு பெரிய வெள்ளம் மறுபடி எல்லாரையும் அனுப்போம், நீ ஒரு பெரிய பேரை கட்டுன்னு சொன்னாங்க. நோவாவும் எந்த கேள்வி கேட்காம ஒரு பேரை கட்டினாங்க. நோவாவோட பேரை பார்த்த எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நோவா என்ன முழுசா வெள்ளம் போதான்னு சொல்லி சிரிச்சாங்க. நோவா சொன்னதை யாருமே நம்பல. நோவா தேவனோட வார்த்தையை நம்பினாங்க. தேவன் நோவாவையும் நோவாவோட ஃபேமிலியும் உள்ள போங்கன்னு சொன்னாங்க. அவங்க கூட யாரெல்லாம் போனாங்க தெரியுமா? உலகத்துல இருக்க எல்லா உயிரினும் ஜோடி ஜோடியா போனாங்க. அதுக்கப்புறம் யார் ரோல் பிளேஸ் பண்ணாங்க தெரியுமா? தேவன் ரோல் பிளேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சிச்சான். வெள்ளத்தால எல்லாமே நிரம்பிடுச்சான். வெள்ளத்தால எல்லாமே அழிஞ்சிருச்சான். 150 days, எத்தனைனா 150 நாள் வெள்ளம் வந்துட்டே இருந்துச்சான். கொஞ்சம் கொஞ்சமா நிலம் தெரிய ஆரம்பிச்சான். அந்த பேழையிலிருந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க. அழகான தெய்வம் இருந்துச்சு. தேவன் இந்த கத்துல பூமியை வெள்ளத்தை கொண்டு அழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நீதிமானா இருக்கணும். நம்ம தேவன் சொன்னதை கேட்கணும். தேவன் சொன்ன எந்த கேள்வியும் கேட்காம அதன்படி கீழ்ப்பணியணும். தேங்க்யூ. ஹாய், ப்ரைஸ் லார்ட். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையை நான் என்னோட சண்டே கிளாஸ்லேருந்து கற்றுக்கிறேன். நான் கதை சொல்ல ரெடி, நீங்கள் கேட்க ரெடியா? கதைக்கு போகலாமா? கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கணும்னு சொல்கிறேன். முதல்ல எல்லாரையும் கேர் பண்ணணும். ரெண்டாவது, நீ தப்புடா நீ கரெக்டான்னு ஜட்ஜ் பண்ணவே கூடாதுன்னு கற்றுக்கினேன். கதைக்கு போகலாமா? ஒளியமலைக்கு ஏசப்பா போனாராம். நெக்ஸ்ட் டேவே ஏசப்பா சர்ச்சுக்கு வந்துட்டாராம். எல்லாருமே ஏசப்பாட்ட வந்துட்டாங்களாம். ஏசப்பா உட்காந்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அதாங்க சிம்பிளாக பைபிள் இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்து சதுசேயரும் வேடபாடகரும் ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்க. அந்த பொண்ணு ஒரு விபச்சாரி. அப்போது அவங்க 2 பேரும் வந்து கேட்டாங்க, இந்த பொண்ணை நாங்கள் கையும் மையமாக பிடிச்சிட்டோம், இவளை கல்லிருந்து கொலை பண்ணணுன்னு மோசையோட நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஏசப்பா ஒன்றுமே சொல்லாமல் குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் கேட்டுன்னு இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு. ஏசப்பா ஒன்றுமே சொல்ல. அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிக்கின்னு இருந்தாங்க ஏசப்பாவை. ஏசப்பா நிமிர்ந்து இங்கே இருக்கவங்களே யார் பாவம் செய்யாதவங்களோ அவங்க முதல் கல்லை தூக்கி அந்த பொண்ணு மேலே எறியணும்னு சொன்னாங்க. அப்புறமா எல்லாரும் எழுத ஆரம்பிச்சாங்க குனிஞ்சி. எல்லாரும் நினச்சாங்க, நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம், நம்ம எப்படி இந்த பொண்ணு மேலே கல் எறியுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. ஏசப்பா பார்க்கும் போது விபச்சாரஸ்திரியும் ஏசப்பாவை மட்டும்தான் இருந்தாங்க. ஏசப்பா விபச்சாரஸ்திரியை பார்த்து கேட்டாங்க, நீ பாவம் செஞ்சேன்னு சொன்னாங்களே, அவங்களாம் இப்போ எங்கே, உன்னை ஜட்ஜ் பண்ணி உனக்கு பனிஷ்மெண்ட் தரலையான்னு கேட்டாங்க. விபச்சாரஸ்திரி சொன்னால், இல்லை ஆண்டவரேன்னு. ஏசப்பா சொன்னாங்க, நானும் உன்னை ஜட்ஜ் பண்ணல, இனிமேல் பாவம் செய்யாத போ. எவ்வளோ ஸ்வீட்டில் ஏசப்பா, எவ்வளோ நம்ம லவ் பண்ணுறாருல.
நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும். கதை நல்லா இருந்துச்சா? பாய். தேங்க்யூ ஜஷ்வந்த், தேங்க்யூ சிவன்யா. இப்பொழுது சிறுவர் ஐக்கியத்தின் டீச்சர்ஸ் டான்ஸ் பண்ண போகிறாங்க. கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்று சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. பாட்டுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இலக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே. அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இலக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்போ ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஜூனியர் மற்றும் சீனியர் பிள்ளைகள் முன்பாக வந்து மெமரி வர்ஸ் சொல்ல போகிறாங்க. அதற்காக ஷேரன் அக்காவை முன்பாக அழைக்கிறேன். பிரைஸ் லார்ட். நக்ஷத்ரா. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 117 1-2. சிவன்யா. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்யீர்கள். ஆனந்த சத்தத்தோடு அவர் சங்கதி முன் வாரீர்கள். சங்கீதம் 101-2. ஜஸ்விந்தர். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். சங்கீதம் 63:3-4. ஜோஷ்வா. சங்கீதம் 1:1-6. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிட்டல் உட்காராமலும் கர்த்தருடைய
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுதிரார்க்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். ஆமேன். ஜீவன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலே, காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காப்பார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காக்கிறவர். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொன்று என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121 1-8 வரை. அபிஷா. அல்லேலூயா. தேவனே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாற்றுமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். நடனத்தோடும் தம்புரத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்களோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. சங்கீதம் 150 1 முதல் 2 வரை. ஜூடா. சங்கீதம் 103 1-10 வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணம் அழிவுக்கு விலக்கி மீண்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் மூடி சூட்டி நன்மையெல்லாம் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாயின உன் வயது திரும்ப வாழவைகளை போல் ஆகிறது. ஒடுக்குப்படுகிற யாவரையும் கட்ட நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியை இஷ்டவேர் புத்திரருக்கும் தெரிய பண்ணிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீந்திய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்ம பாவங்களுக்கு தக்கதாக நம்மளுக்கு செய்யாமலும் நம்ம அக்கறங்களுக்கு தக்கதாக நம்ம சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமேன். தீபலக்ஷ்மி. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகழ்வாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உமக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளால் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நிறுத்த வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து என் ரட்சிப்பை
அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:1-20 வரை. ஜெசி. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128:1-6 வரை. ரோஷன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:1-6 வரை. தேங்க்யூ டோவால். பசங்கள்லாம் நல்ல வசனங்கள் சொன்னாங்கல்ல, கரங்களை தட்டி மறுபடியும் அவங்களை உற்சாகப்படுத்துவோம். இப்பொழுது பாடுவதற்கு சிறுவர்கள் முன்பாக வரும்படி அழைக்கிறேன். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே ஐயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும்
உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே, ஏந்தல் இயேசுவே. அடுத்ததாக ராஜன் தாவீதின் என்ற பாடலை சிறு பிள்ளைகள் பாடுவார்கள். ராஜன் தாவீது பெத்லகேம் ஊரினில் ஓர் மாட்டுக் கொட்டாயில் பாலனாய் பிறந்தார். தூதர் படை சூழ்ந்து விண்ணில் பறித்தார். மந்தை மேய்ப்பர் கண்டு தரிசிக்க வந்தார். விண்ணிலே மகிமை ஆர்ப்பரிப்போமே, மண்ணிலே சமாதானம் மானிடர்க்குள்ளே. ஓ மனுஷ மாணவன் ஆர்ப்பரிப்போமே, மாபெரியம் காட்டினார் இது மதயவாமே. நமக்கோர் பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கோர் குமாரன் கொடுக்கப்பட்டாரே. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அதிசயமானோர் ஆலோசனை கர்த்தர். விண்ணிலே மகிமை ஆர்ப்பரிப்போமே, மண்ணிலே சமாதானம் மானிடர்க்குள்ளே. ஓ மனுஷ மாணவன் ஆர்ப்பரிப்போமே, மாபெரியம் காட்டினார் இது மதயவாமே. இப்பொழுது பிகினர் பிரைமரி பிள்ளைங்க வந்து மெமரி வர்ஸ் சொல்ல போகிறாங்க. அதற்காக கிரேஸ் அக்கா மற்றும் சந்தியா அக்காவை முன்பாக வரும்படி அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் சிறு பிள்ளைகள் தாங்கள் ஒரு வருடமாய் கற்றுக்கொண்ட வேத வசனங்களை உங்கள் முன் கூற இருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தலாம், கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். தேவனாய்த்தல் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள், நமக்கு பரிமுன்னிருக்கிறேன். நானே எல்லாம் நேர்த்தம் யாரை வைத்தேன். பட்டிட்டு எழுதியாவும் பட்டிட்டு படித்து போவது மட்டி யூரில் காணப்பட்டிருந்தது. நானே
பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13. ஊழியக்காரன் எஜமானிலும் அல்ல. யோவான் 13:12. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. சங்கீதம் 135:3. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. உடையவர் மகிமைகளை எனக்கு செய்தார். லூக்கா 1:49. தேங்க்யூ நோவா, தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சிறு பிள்ளைகள் நன்றாக வசனங்கள் சொன்னாங்களே, மறுபடியுமாய் அவர்களை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். இப்பொழுது பிகினர் மற்றும் பிரைமரி பிள்ளைகள் ஒரு டான்ஸ் பண்ண போறாங்க. கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். இப்பொழுது ஜூனியர் மற்றும் சீனியர் பிள்ளைகள் மாய்மால வாழ்க்கை என்ற தலைப்பில் ஒரு ஸ்கிட் பண்ண போகிறாங்க. கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். என்ன கேப்ரியல், இன்னைக்கு ஒரே கூட்டம் அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிடும் மைக்கேல், ஜீவ புஸ்தகத்தில் இவங்க பேர்லாம் இருக்கான்னு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டேய், லார்டே அவர் தான்டா. ஓ சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். எலை, நீ பைபிள் வாசிப்பியா? தள்ளு. நீ ப்ரேயர் பண்ணுவியா? தள்ளு. நீ ஆராதிப்பியால? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்பியா? மெசேஜ் கேட்டுவிட்டு தூங்கி தானே இருப்ப. நீ கிளம்பு. நீ ஃபெலோஷிப்பில் இருக்கியானா? 10 ஃபெலோஷிப்பில் இருக்க, நீ ஒன்றத்தில் கூட இல்லை. கிளம்பு. எங்க உங்க மனைவி வரலையா? போகிறதே பரலோகம், அங்கே அழுகையும் கவலையும் இல்லையாம், அதான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யாருப்பா வாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் உப்பு உபவாசம். உன் பேர் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் தானே உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்க, அதான் நான் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசம் மணி. உப்பு சாறு மட்டும் போச்சா? உன் பேர் இல்லை, போ. என் பேர் இல்லையா? நாண்டருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், உபவாசத்திற்கு. என் பேர் எப்படி இல்லாமல் போகும்? நீ உலகத்துக்கு முன்பாக ஜெபம் பண்ண, மனுஷ பாதைக்கு முன்பாக உபவாசம் இருந்த, அதனால உன்னால் பரலோகம் போக முடியாது. என்ன சொல்கிறீங்க? இப்போனால பரலோகத்துக்கு போக முடியாதா? நான் வேறு எங்கே போவேன்? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்கே எண்ணெய் சட்டியில் உப்பு இல்லையா? நீ என் கூட வா. அடுத்து யாருப்பா வாங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் நல்லமுத்து. நான் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், தேவனுக்கு நிறைய தசமபாகம் கொடுத்துருக்கேன். திட்டு. ஆண்டவரே,
எல்லாம் திட்டு பண்ணும். நீங்கள் ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க, ஆனால் இது ஊரில் லஞ்சம் வாங்கிட்டு அதில் காணிக்க கொடுக்குது. இதில் பெருமையாக வேறு பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க. போச்சா? என்ன உங்களை உள்ள விடலையா? நல்லது பண்ணால் மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ, இது வேறயா? ஒன்றும் இல்லைப்பா, பர்ஃபார்மன்ஸு எல்லாம் பார்த்து பழகிடுச்சு. ஓ, பெர்ஃபார்மன்ஸா? கேப்ரியல் நீ இரு, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். நாமா, உன் பேர் என்ன? சோத்திரையா, என் பேர் ஜெயமணி. நான் நாள்தோறும் ஜெபம் பண்ணுவேன். வாரத்தாவும் சர்ச்சுக்கு போயிடுவேன். அந்நிய பாஷைக்கும் பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கொழை அடியில் வேற பாஷை, இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க. பரலோகமே ரெண்டாயிடும். என் பேர் இல்லைனாக்கும் பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்குஜம், அவ பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அவங்க பேர் இல்லை. அப்பாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்கே. என் பேர் இல்லைனாக்கும் பரவாயில்ல, அவள் பேர் இல்லை. நரகத்துக்கு வாடி, உன்னை கவனிச்சிக்கிறேன். தலைவரே, நம்ம ஏரியாவுக்கு போகலாமா? யாரா அந்த கும்பலை இந்த கிளி கிளிக்கிறா? எல்லாம் நம்மால் தான், இழுத்துட்டு வா. அடுத்து யார்? வாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஷைனி. உங்கள் பேர் இருக்குது. நீங்கள் பூமியில் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்க. உத்தம ஊழியக்காரனாகிய உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூப்பிடுகிறார். நீங்கள் உள்ளே போகலாம். அடுத்து யார்? வாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் பிளஸ்ஸி. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு பாவமும் பண்ணதில்லையே. ஓ, அப்படியாம்மா? நீ கொஞ்ச நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நில்லு. நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு நீயே பார்ப்ப. அடுத்து யார்? வாங்க. உங்கள் பேர் என்ன? ஐயா, என் பேர் கண்ணம்மா. ஐயா, உங்கள் பேர் இல்லை. நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பலை. பாவமா? அப்படின்னா என்ன? இந்த டிவிலலாம் கூட பாவத்தை பற்றி சொல்லுவாங்களே. நான் பிளெஸ்ஸி அம்மா வீட்டில் பார்த்துருக்கேன். இதோ இவங்க தான் பிளெஸ்ஸி அம்மா. ஏம்மா, நான் இத்தனை நாள் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுருக்கேனே, நீங்கள் ஒரு நாள் கூட ஏசுபாவை பற்றி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. இப்போ புரியுதா? என்னை மன்னிச்சிருக்கண்ணம்மா. என்னை விடுங்க பிளெஸ்ஸி அம்மா, என்னை விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. அடுத்து யார்? வாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரியா. என்ன நடக்குது இங்கே? நான் அதுக்கு இங்கே இருக்கேன். ஏ பிளஸி, நீ என்ன பண்ணுறீங்க? யார் இவங்களாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை. இப்போ நினச்சாலும் பேச முடியாது. பிளெஸி, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படாதனால உங்களால் பரலோகம் போக முடியாது. ஏசுவா? பிளஸி, நீ கிறிஸ்டியன் தானே? ஏசு பற்றி என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலையே. நீ சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலமையே வந்திருக்காது. நீ சொல்லாதனால தான் நான் எனக்கு இந்த நிலமையே வந்திருக்கு. ப்ளீஸ் அவளை விடுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னால் தான் அவள் இங்கே இருக்கா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பற்றி அவளுக்கு சொல்லாமல் போயிட்டேன். நான் சொல்லியிருந்தா அவள் பரலோகம் போயிருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ். பிளஸி, இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதே ஆண்டவரை பற்றி இந்த ஆத்மாவுக்கு சொல்லாதது தான் காரணம். நான் பண்ண தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல் விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலைன்னா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, மனுஷ பார்வைக்கு ஜபம் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்காக மட்டும்தான் ஜபம் பண்ணணும். இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். இந்த கடையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம சர்ச்சில் எப்படி பரிசுத்தமாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம உலகத்துலேயும் பரிசுத்தமாக இருக்கும். இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக ஜூனியர் மற்றும் சீனியர் பிள்ளைகள் வந்து ஒரு டான்ஸ் பண்ண போகிறாங்க. கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம்.
அடுத்ததாக சிறு சாட்சிகளை சொல்ல சிஸ்டர் ரம்யா முகுந்தன் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருடம் முழுதும் என் குடும்பத்தையும் என்னையும் ஆசீர்வதிச்சிருக்கா, அதற்காக நன்றி. அப்புறம் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊழியத்தில் என்னை ஈடுபடுத்தியிருக்காரு, அதற்காகவும் நன்றி. இப்போ ஊழியத்தில் நானும் என் குழந்தைங்க எல்லாமே இருக்கோம், நாங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம், அதற்காக கர்த்தருக்கு நன்றி. இன்னும் 2026 என் கணவர் எங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யணும் ஆசை. கர்த்தர் அதை செய்வார், நான் நம்புகிறேன். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் என்னையும் இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்த வச்சுருக்காங்க. ஈசப்பா எனக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லணும்னா ஒரு நாள் மட்டும் போதாது, ஏன்னா அவ்வளோ நன்மைகள் என் வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்க. அவங்க வருஷம் வருஷம் எனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் எல்லாமே வந்து நிறைவேறும். விசேஷமாக இந்த வருஷம் எனக்கு வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா, நீ வலப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்குமே, கல்யாணம் ஆனது வரைக்குமே என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50 தாண்டவே தாண்டாது. ஏசப்பா என்ன இப்போ வந்து 60க்கு மேலே இருக்கேன். அது வந்து ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்க பேலன். இப்போயும் எனக்கு சில சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் இருக்குது, இருந்தாலும் ஏசப்பா அதுலேருந்து எனக்கு பலப்படுத்த கூட்டிட்டு வராங்க. என்னோட உடல் பலத்தை மட்டும் இல்லை, எனக்கு தேவையான எல்லா பலமும் வந்து ஏசப்பா மட்டும்தான் கொடுக்குறாங்க, வேறு யாருமே அதை வந்து ப்ரொவைட் பண்ணவே முடியாது. ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கை, என்னோடய லைஃப் எல்லாத்துலேயுமே ஏசப்பா தான் எனக்கு பக்கபலனாக இருக்காங்க. அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்ட போதெல்லாம் அவரோட இடத்த நிரப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஏசப்பா மட்டும்தான். எத்தனை உறவுகள் என் கூட இருந்தாலும் ஏசப்பா இல்லை அப்படின்னா நான் என்ன ஒரு டஸ்ட்டு கூட நான் பிரயோஜனப்படவே மாட்டேன். அவங்க தான் வந்து என்னை எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன இடத்துல கூட ஏசப்பா என்னை பலப்படுத்தி, என்னை ஆறுதல் படுத்தி, எனக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறது அவங்க மட்டும்தான். காலையில் கூட எனக்கு என்னால் நிற்கவே முடியல, என்னோட உடம்பு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ பலவீனம். இருந்தாலும் இந்த நேரத்தில் ஏசப்பா நிற்க வச்சுருக்காங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசப்பாவோட பலன் மட்டும்தான். ஏசப்பா நிறைய ஊழியங்களில் என்னை இன்க்ளூட் பண்ணுங்கள், நான் வந்து தகுதி இல்லை, என்னை இன்க்ளூட் பண்ணுங்கள், என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கெஞ்சுவேன். ஒரு சில நேரத்தில் சர்ச்சுக்கு வர முடியல அப்படின்னா எனக்கு ரொம்ப உடஞ்சி போய் அழுவேன், சண்டை போடுவேன். என்ன எப்படியாச்சும் சர்ச்சில் போயிடணும், நான் உங்கள் வார்த்தை மட்டும்தான் பேலன் எனக்கு, உங்கள் வார்த்தை மட்டும்தான் எனக்கு ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட உட்காந்து அழுவேன். சில நேரத்தில் என்னால் ப்ரேயர் பண்ண முடியாத தருணங்களும் இருக்கும். ஏசப்பாவோட வசனத்தை மிஸ் பண்ணுற இடம் நிறைய விஷயங்கள்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் போன மாதம் கரெக்டாக தெரியல எனக்கு, பாஸ்டர் அம்மாவும் ஐயாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ என் கணவர் வந்து மனம் விட்டு பேசி அழுதுட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சர்ச்சு போயிடணும், சண்டேனா சர்ச்சுக்கு போயிடணும் எனக்கு. ஏன்னா வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரையும் நாங்கள் சர்ச்சில் தான் இருப்போம். சண்டேனா ஒரு நாள் சர்ச் மிஸ் ஆகிட்டாலும் எனக்கு என்னமோ பெரிய குத்தம் பண்ண மாதிரி அவ்வளோ கில்ட்டாக இருக்கும். அவ்வளோ என்ன இது, நம்ம சர்ச்சுக்கு போய் ஏசப்பா நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாரோ, என்ன நம்மளை தள்ளி வச்சுட்டாரோ, நம்ம பாவியாயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டாகிட்டு அழுவேன், சண்டை போடுவேன். அது அப்படியே மன உளைச்சலாகிட்டு நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். அப்போது ஒரு சில வார்த்தைங்க அவங்க சொன்னாங்க, எனக்கும் என் கணவருக்கும் அது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஸோ என்னோட ஆறுதலும், என்னோட தேறுதலும், என்னோட இன்பமும், என்னோட எல்லாமே ஏசப்பா மட்டும்தான். என்னோட பாசிட்டிவ் எல்லாமே ஏசப்பா தான். என்னோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நான் மட்டும்தான். என்னை சுற்றி இருக்கிறது தான் என்னோட நெகட்டிவ். என்னோட பாசிட்டிவ் எல்லாமே ஏசப்பா மட்டும்தான். ஏசப்பா அவர் ருசிச்சிட்டிங்கன்னா ஒரு தடவை அதை விட்டு உங்களால் போகவும் முடியாது, அவர் உங்களை கையை விட மாட்டார், அவர் வந்து உங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டார், எந்த இடத்துல விட்டும் கொடுக்க மாட்டார் ஏசப்பா. இதை என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். ஏசப்பா இந்த இடத்துல எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்வது ஏசப்பா மட்டும்தான். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். அவரை நீங்கள் ஒரு தடவை ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னா போதும், அந்த டேஸ்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க. அவர் உங்களை விட்டவும் மாட்டார், நீங்கள் கை விட்டுனாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த சாட்சி ஏசப்பாஸ்டருக்காக நன்றி. இப்பொழுது தெய்வ வார்த்தைகளை கொடுக்க டைசி ஆண்டி முன்பாக வரும்படி அழைக்கிறேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சின்ன பிள்ளைகளாக ஆகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை பார்த்த உடனே என்னோடய சைல்ட்ஹுட் ஞாபகம்லாம் வந்துருச்சு. நாங்கள் சண்டே கிளாஸில் குட்டியான ஸ்டோரிஸ், அதிலிருந்த ஒரு ஹாப்பினஸ். பெருசான உடனே கல்யாணம் முடிச்சோன்னே நிறைய கவலைகள் இல்லை, பிள்ளைகளை குறித்த கவலை, கணவனை குறித்த கவலை,
அவங்களோட வளர்ச்சிகளை குறித்த கவலை, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் ஆனோன்னா என்ன வந்துடுது, நம்ம தலைமையில் வந்து உட்காந்துது. அந்த எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த சைல்டிஷ் போயிடுது இல்லை. அதை நான் நினைக்கிறேன், இந்த பிள்ளைகள்லாம் ஜாலியாக இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு 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 40 இயர்ஸ்க்கு பேக் போய் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஷார்ட்டாக சில ஆலோசனைகள் நான் டீச்சர்ஸ்க்கு சொல்ல தான் விரும்புகிறேன். டீச்சர்ஸோடு நான் பேசணும் அப்படின்னு நான் ஆண்டரோடு நான் பேசியிருக்கும்போது ஆண்டர் என்னோடு பேசின வார்த்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் யோசித்தேன், ஆண்டவரே இன்னும் உறுதிப்பாடு வரலையே இந்த வார்த்தை, எனக்கு எப்படி இது நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்மளுடைய ஜெனி வந்து ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் சொன்னால். அப்போ ஆண்டவர் அதை உறுதிப்படுத்திட்டாரு. நம்ம என்ன பேச போகிறோன்றத ஆண்டவர் உறுதிப்பட, ஆவியானவரே நீர் இந்த வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு பிரோஜனமுள்ளதாய் மாற்றித்தாங்க. சரி, இந்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்மளோட வாழ்க்கையில் நல்லவர் அப்படின்னு சொன்னால் எப்படி டேஸ்ட் பண்ண முடியும்? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு, அவர் நல்லவர். எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க, அதனால கர்த்தர் நல்லவர். என் பிள்ளைகள் நல்ல ஸ்டேஜில் வளர்ந்து நல்ல படித்து இல்லை காலேஜ் வரைக்கும் போயிருக்காங்க, கர்த்தர் நம்ம நல்லவராக இருக்கா. என் கணவருக்கு நல்ல உயர்வையை தந்திருக்கிறாங்க, அதனால கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அவர் நல்லவர். ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட வாழ்க்கையில் எப்படிலாம் நல்லவர் என்பதை. ஆனால் வேறொரு வசனத்தை நான் வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு அதோட பேசுகிறார். எவ்வளோ தடவை நான் பைபிள் வாசிச்சிருக்கேன், அந்த வசனம் எனக்குள்ள டச் ஆகலை. ஆனால் ஆண்டவரே இவர்களுக்கு நான் என்ன கொடுக்கணும், ஆண்டவரே ஆவிக்குரிய மன்னாவை நான் எப்படி தரணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை என் கண்களுக்கு முன்பாக வைத்தார். வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை போதாண்டி நீங்கள் ருசித்ததுண்டானால். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனா அவர் தயவுள்ளவர் என்பதை நீங்க டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்படி தயவுள்ளவர் என்பதை நீங்க டேஸ்ட் பண்ண முடியும்? நம்ம சொல்லுங்களேன், நீங்க ரொம்ப என்ன எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. தயவுள்ளவர் என்பதை யாராவது சொல்லுங்களேன், எனக்கு இந்த வாழ்க்கையில இப்படி தயவா இருந்தாருன்னு சொல்ல முடியுமா? யாருமே சொல்லலையா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில தயவு இல்லையா? கர்த்தரை நாம மகிமைப்படட்டும். தூங்கி எந்திரிக்கிறதே கர்த்தரோட தயவு தான். வேற வெரி குட் சங்கி, சூப்பர். வேற யார என்ன உற்சாகப்படுத்துமா ஒன்று சொல்லுங்களேன். உங்களுக்கு தயவுள்ளவர்களா இல்லையா? ஆண்டவர் நிறைய விஷயத்துல தயவுள்ளவர்களா இருக்கிறார். நம்ம உலக பிரமாண காரியங்களை பார்க்கும்போது ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய தயவு தான். என்ன, கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி எலும்பு முறியாதபடி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போலவும் இருப்பேன்னு சொல்லி நம்மளை ஆசீர்வச்சார். இதெல்லாம் ஒரு தயவு தான். இந்த உலக பிரமாண ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் மூலமா நம்மளுக்கு என்ன வந்துருச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல இந்த தயவு குறித்து ஆண்டு அழகா சொல்றாரு. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால். இந்த ருசிப்பு எப்படி வருது அப்படின்னா, தயவு அப்படின்னா வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார். பாருங்க, இந்த வசனம் அந்தகாரத்தில் இருந்து, உலகத்தில் இருக்கிற இருள இருந்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டதுதான் தயவு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்துல அத்தனை பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தெரிந்து கொள்ளப்படல. உங்களையும் என்னையும் இந்த தொழுவத்துக்குள்ள அந்தகாரத்திலிருந்து நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா?
சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய். பாருங்க அடுத்த வசனம் பாசறைய பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதுலயே ஆச்சரியமான ஒளி. ஆச்சரியமான ஒளி எப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் தான் அந்த ஒளி. அந்த ஒளிக்குள்ள நம்ம என்ன பண்றாரு, வரைவளைத்து அவரை பற்றி புண்ணியங்கள், அவரை குறித்த காரியங்கள், அவர் செய்த நன்மைகள், என் வாழ்க்கையில செய்த எண்ணிலடங்காத நன்மைகளை, அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஊழியக்கார பிள்ளைகள் கண்டிப்பா இதை யோசிக்கணும். வெளியேற பெற்ற தயவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காருமா. நீங்க செய்த ஊழியம் லேசுப்பட்ட ஊழியம் கிடையாது. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான மினிஸ்ட்ரி. பெரியவங்களை காட்டிலும் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க நடத்துற காரியம் எப்பேற்பட்ட தெரியுமா? இந்த கிரீடம் உங்களுக்கு கடைசியில கொடுக்கப்படும். கர்த்தர் நாள்ல நீங்க சந்திக்கும் போது இதற்கு வேண்டிய கிரெடிட்ஸ் யார்கிட்ட இருந்து வரப்போகுது தெரியுமா? ஆண்டவரிடத்துல இருந்து வரப்போகுது. இப்போ உங்களை ரட்சித்து ஆண்டு அழைத்து சுவிசேஷ ஊழியமாக இந்த சிறு பிள்ளைகள் ஊழியங்களை செய்யும்படியாய் உங்களை என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார். ஓகேயா? அப்ப நம்மேல் வைத்த தயவு ஒரு பெரிய ரட்சிப்பு. அந்த தயவு எப்படி வருது? ஒரு ஊழியம் செய்யும்படியாய், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் இந்த சிறு பிள்ளைகளை உங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது காரியம் நம்ம வாசிக்கலாமா? ரெண்டாவது அதே வசனத்துல ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், அல்ல பாருங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா. முதல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் உங்களை அழைத்த தெய்வம் இப்போ ப்ரொமோஷன் கொடுக்கிறார். நம்ம உலகத்துல ப்ரொமோஷன் நம்ம கணவருக்கு கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற முதல் ஆளு மனைவிகள் தான். ஒத்துக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். எஸ், அவங்களுக்காக முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. உலக ப்ரொமோஷனுக்காக, உலக ப்ரொமோஷன். ஆண்டவரே ஆண்டவரே ப்ளீஸ் கொஞ்சம் இறக்க பாராட்டி என் கணவர் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க. எதுக்காக? என்னுடைய வாழ்வாதாரம் உயர்த்தும்படியாய், என் பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கும்படியாய், என் குடும்ப சூழ்நிலைகள் மாறும்படியாய் என் கணவருக்கு என்ன தேவை? ப்ரமோஷன் தேவை. இந்த ப்ரொமோஷனுக்காக கண்டிப்பா முட்டி போட்டு ஜெபம். என்னைக்காவது உங்களுடைய ப்ரொமோஷனுக்காக நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஊழியக்கார பிள்ளைகள் கவனிங்க, மீகால் கொஞ்சம் கவனி. ஊழியக்கார பிள்ளைகள், நீங்கள் உங்க ப்ரமோஷனுக்காக தேவனிடத்தில் முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நிறைய நேரத்தில் நம்மளுக்காக ஜெபம் பண்ணுறதே இல்லை. மனைவிமார்கள் கண்டிப்பாய் ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள குடும்பத்திற்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணி கரெக்ட் தான். ஆனால் நீ ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கும் போது நீ என்ன பண்ணணும்? உனக்காக ஜெபம் பண்ணணும். உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஊழியத்திற்காக நீ ஜெபம் பண்ணணும். இதுல நீ ப்ரமோஷன் பெற்றுக்கொள்ளணும். உலகத்துல எத்தனை ப்ரமோஷன் கிடைச்சாலும் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருக்கு நீ ஊழியம் செய்யறதுதான் ப்ரமோஷன். நீங்க ஊழியம் செய்யறது அது ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷன் எங்க கொண்டு போறா தெரியுமா? நீ சுவிசேஷ ஊழியத்தை பூரணமாய் இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில நீ விதைக்கிற வித, அது நெக்ஸ்ட் ப்ரமோஷன் எங்க போகுதுன்னா, உன்னை ஆசாரியராய் அழைக்கிறார். நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்துக்கு யார் ஆசாரியன்? சொல்லுங்களேன். நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்துக்கு யார் ஆசாரியன்? நீங்க தான். நான் தான் இந்த சரீரத்துக்கு ஆசாரியன். இதை பண்படுத்தும் சீர்படுத்தும் என்ன பண்ணிருக்காரு? என்ன ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ நான் தான் ஆசாரியன் இருக்கு. இப்போ சொன்ன வார்த்தை என்ன சொல்ற? ராஜரீக ஆசாரிய கூட்டமாய். ராஜரீக ஆசாரிய கூட்டம் நெக்ஸ்ட் எங்க போகுது தெரியுமா? உங்க ஊழியத்துக்குள்ள கடந்து வருது. ஊழியத்துக்குள்ள பலமாய் கடந்து வருது. எப்படி வருது பாருங்க. இந்த ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதின் ரீசன், இந்த சுவிசேஷத்தை நீங்க பூரணமாய் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டதுனால 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்களேன். ஃபர்ஸ்ட் மட்டும் ஒரு நிமிஷம். மனுஷரால் தள்ளப்படுறாங்க. சுவிசேஷத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது இந்த உலகத்துல மனுஷரால நீங்க தள்ளப்படுவீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான ஒரு விஷயமே. நீங்க மனுஷரால தள்ளப்படலைன்னா நீங்க எங்க இருப்பீங்க? உலகத்திலே தான் இருப்பீங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க மாட்டீங்க. கவனிங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கவே முடியாது. உலகத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சிருச்சுன்னா, உலகத்துல எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். ஒரு குறை உனக்குள்ள இருக்கணும்.
குறை இருந்தாதான் ஆண்டவர் பக்கமா நம்முடைய காரியம் என்ன பண்ணும், திரும்பும், தலை திரும்பும். இல்லைன்னா தலை ஹெட்வீச் ஆயிடும். கடவுள் பக்கம் ஏன் அதிகமாக கடவுளை தேடுறாங்கன்னா, நம்மளுக்கு குறை இருக்கிறனால தான் அதிகமாக தர நோய் இருக்கும்போது, சரி எனக்கு குறைவுகள் இருக்கும்போது யார் பூர்த்தி செய்வாங்கன்னா, ஒரு உள்ள இருக்கிற ஒரு ஆவி என்ன சொல்லும் தெரியுமா, இது ஆண்டவரால் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும், ஆண்டவர் மட்டும்தான் என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும், மனுஷனால் முடியாது. அதனால்தான் மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் நீ மனுஷனால புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தனும், நெக்ஸ்ட் தேவனால் தெரிந்து கொள், அதுக்கப்புறம் தான் நீ தேவனால தெரிந்து கொள்ளப்படுற. அது மட்டும் இல்லாம வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கல்லின் மேல் நீ என்ன பண்ற, சேர்ந்தவளாகிய நீங்களும் கிறிஸ்துவ மேல் கிறிஸ்துவாகிய ஜீவனுள்ள கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட மாளிகையாய் உன்னை மாற்றும்படியாய் இந்த ஊழியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியம் லேசுப்பட்ட ஊழியம் இல்ல, கனமுள்ள ஊழியம். யாரும் இந்த ஊழியத்துக்கு ஈஸியா வந்துட முடியாது. எத்தனையோ பேர் இருக்காங்க. பர்டிகுலரா உங்களை மட்டும் அழைச்சிருக்கிறாருன்னா உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம் தெரியுது, உங்கள் மேல் வைத்திருக்கிற விஷயம் தெரியுது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இன்னும் நானும் ஒரு ஊழியம் செய்யறேன். நூனும் இந்த ஊழியம் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆத்துமாவை அழகாய் அடுத்த ஜெனரேஷனை இயேசு கிறிஸ்துவ அறிகிற ஜெனரேஷனாய் நீ மாற்றிக்கொண்டே இருக்க. உன்னை அறியாமலே இயேசு கிறிஸ்துவான உன்னை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்க போய் தியானித்து பாருங்கள். வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், நெக்ஸ்ட் வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஃபர்ஸ்ட் உங்களை சுவிசேஷத்துக்கு ஆண்டவர் அழைச்சிட்டாரு. ரெண்டாவது ப்ரமோஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் உங்களை சுவிசேஷத்துக்கு உங்களை அழைச்சிட்டாரு. செகண்ட் என்ன பண்ணாங்க, உன்னை ஆசாரியனாய் மாற்றி இருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா, இந்த குட்டி பிள்ளைகள்லாம் நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த குட்டி பிள்ளைகளை எப்படி ஆராதிக்கும்படியா, எப்படி வசனத்தை சொல்லணும், இயேசு கிறிஸ்துவான உண்மையுள்ள தெய்வம் அப்படின்றத நீங்க பிள்ளைகளோட இருதயத்துல விதைச்ச உடனே இந்த விதை எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல்லா நிக்குது. இந்த கல்லை நீங்க மாளிகையாய் மாற்றணும். இந்த கல்லை எப்படி மாற்றணும், மாளிகையாய் மாற்றி அதை கிறிஸ்துவாகிய ஜீவனுள்ள கல்லு மேல பிக்ஸ் பண்ணணும். சிம்பிளா சொன்னா நீங்க கட்டடம் கட்ட போறீங்க. சின்ன பிள்ளையில நான் பாடிக்கேன், கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கீறு சிசுவுக்காய். குட்டி பிள்ளையா இருக்கும்போது நான் பாடின பாட்டு. கட்டிடம் கட்டுற நீ யாரு, மேஸ்திரிகள். நீங்க யார் மேல கட்ட போறீங்க தெரியுமா, கிறிஸ்துவ மேல கட்ட போறீங்க. இந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் ஷேப் ஆக்கி இயேசுவுக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றி சேனைகளாய், தேவனுடைய சேனைகளாய், வாலிப சேனைகளாய் இந்த பிள்ளைகளை நீங்க இந்த சபைக்குள்ள பிக்ஸ் பண்ணி ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து மேல கட்டப்பட்டு அது என்னவா இருக்கு தெரியுமா, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். அந்த மாளிகைக்குள்ள இந்த பிள்ளைகள் என்னென்ன ஜாப் செய்ய போறாங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ண போறாங்க, துதிக்க போறாங்க, வேத வசனத்தை வாசிக்க போறாங்க. நிலையான ஆவி, கர்த்தருடைய ஆவி இந்த பிள்ளைகள் மேல இருக்க போகுது. எவ்வளவு பெரிய ஜாப் உங்களுடையது, பியூட்டிஃபுல் ஜாப். நீங்கள்லாம் பிளஸ்டட். இந்த பிள்ளைகள் நிறைய, இந்த ஊழியங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கல. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சுவிசேஷங்களாய் மாற்றிருக்காங்க, ரெண்டாவது நம்மள ஆசாரிய கூட்டமாய் நம்மளை மாற்றிருக்காங்க. இந்த மாளிகைக்குள்ள நீ சுதந்திரித்து கொள்ளணும்னா நீயும் உன்னுடைய குடும்பமும் நீ ஏற்படுத்தின இந்த சுவிசேஷ ஊழியமாகி இந்த பிள்ளைகளும் இந்த மாளிகைக்குள்ள நிலைச்சிருக்கணும். டீச்சர்ஸ் நீங்க முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா, பரிசுத்த ஜாதியாகவும் சொந்த ஜனமாகவும் நீங்க ஆண்டுக்கு மாறணும். அதை வாசிங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை
அன்றைக்கு கடைசி வசனம், பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த பரிசுத்த ஜாதியும் சொந்த ஜனமாவும் மாறணும்னா மாம்ச இச்சை ஆகிய இந்த காரியங்களை நீ விட்டு ஒழியணும். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, மாம்ச இச்சை என்னன்னா, இந்த ஊழியத்துல உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உருவாக்க போற பிள்ளைகளை நீங்க இடர்கள் உண்டாக்க கூடாது. மாம்சத்துல கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், மற்றவங்க மேல பொறாமை வந்துடும். ஒருத்தர் உயர்வு பட்டால் இன்னொருத்தருக்கு என்ன வரும்? பொறாமை வரும். என் பிள்ளைகளை முன்கொண்டு வைக்கணும் அப்படின்ற சொல்ற சுயநலம் வரும். இதெல்லாம் இந்த ஊழியத்தை விட்டு நீக்கணும். நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். ப்ரமோஷன் யார் கொடுக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் தான் ஒருவனை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தணும். தாய் மூலமாகவோ தகப்பன் மூலமாகவோ இந்த ப்ரமோஷன் கிடைக்காது. இயேசுவானவர் அவர் நினைச்சு உன் பிள்ளைய, பின்னாடி இருக்கிற பிள்ளைய கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தணும். அது வரைக்கும் நீ முட்டங்கால் தான் போடணும். அதான் உன்னோட பிரயாசம். அதுதான் உன்னுடைய பிரயாசமா இருக்கணும். இல்லைய நீயா புஷ் பண்ணாத உன் பிள்ளைய நீ ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும் நீ நினைக்காத. இது கூட மாம்சீக இச்சையில இருந்து நீ விடுபடவரா இருக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லுது, மாம்ச இச்சைகளை விட்டு விலகணும். அதே போல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்லுது, எல்லாரையும் ஃபர்ஸ்ட் கனம் பண்ணணும். நீங்க இந்த சிறுவர் ஊழியம் செய்யற நீங்க எல்லாரை விட சின்னவங்க. அந்த குட்டிங்களை விட நம்ம சின்னவங்க. அப்ப குட்டிகளை விட சின்னவங்க நம்மளுக்கு என்ன இருக்காது? ஈகோ இருக்காது. அவங்கள பார்த்து நான் தோத்திரம் பண்ண மாட்டேன், இவங்கள பார்த்து தோத்திரம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணுவோம்? ஜாலியா இருப்போம். அது குழந்தைங்கள மாதிரி பண்ணோம். ஆண்டு சொல்றாருல்ல, நீங்க குழந்தைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாவற்றிலும் எல்லாரையும் நீங்க கனம் பண்ணுங்க, யாரையும் கனவீனம் பண்ணாதீங்க. ஒரு ஊழியக்காரன் உதாசீனப்படுத்துகிறவனா இருக்கக்கூடாது. நீ உதாசீனப்படுத்தினால் ஆண்டவனை உதாசீனப்படுத்துவார். இன்னைக்கு காலையில வாசல்ல அவனை நிராகரித்தேன், அவனை தள்ளிட்டுன்றார். ஆண்டவர் தள்ளிட்டார்னா பெரிய காரியம், அது ரொம்ப வலி உண்டாக்கும். 2வது, சகோதர சிநேகம் உன்னிடத்துல அதிகமா இருக்கணும். நீ கட்டப்பட்ட மாளிகைக்குள்ள இருக்கணும்னா உனக்குள்ள சகோதரனத்துல அன்புள்ளவனா இருக்கணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தா அன்பு நிறைய விஷயம் இருக்கு. அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும், அன்பு எல்லாமே செய்யும் இல்லையா? அப்போ அன்புள்ளவர்களா நீங்க இருக்கணும். 3வது, அதாவது 4வது, தேவனுக்கு பயந்து இருக்கணும். நீ நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் பார்த்தாலும் கர்த்தருக்கு பிரியமா. யோபு போல என் பிள்ளைகள் தவறு செஞ்சிருவாங்களோ பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. நீ பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஊழியத்தை நீ நிறைவேற்றணும்னா, உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னா நீ ஆண்டவருக்கு பயந்து பலி செலுத்தினா இருக்கணும். அதே போல ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவானவரை எந்நேரமும் எல்லா காலங்களும் நீ கனப்படுத்துகிறவனாய் இருக்கணும். இப்படிலாம் இருந்தாதான் அந்த மாளிகைக்குள்ள என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். இந்த மாளிகைக்குள்ள நீ பிரவேசிட்டீங்களான்னு வச்சுக்கோங்களேன், சாட்சி யார்கிட்ட கொடுக்கணும் தெரியுமா? அழகான சாட்சி யார் கொடுப்பாங்கன்னா, வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்களேன். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் கவனமா இந்த கவனிங்க. இந்த வசனம் முக்கியமான விஷயம். புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ஒரு நிமிஷம் இது பண்ணலாம், ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின், இயேசுவானவருக்கு முன் இயேசுவானவருக்கு பின் சரித்திரம் சொல்லுது. இப்போ இதை எப்படி மாத்திக்கலாம்? ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின். ரட்சிப்புக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உன்னுடைய சுவாபங்கள் மாற்றப்படணும். உன் சுவாபங்கள் அப்படியே இருந்துச்சுன்னா, நான் என் ஜென்மஸ்வாபம் மாறவே போறது இல்லை. இது எனக்கும் இன்க்ளூடட். இது ஆண்டவர் என்னோட பேசினது நான் சொல்றேன். மாறலைன்னா நம்ம ஊழியம் செய்யறதுக்கு இல்லை, தகுதி இல்லை.
தகுதி இல்லை. அதான் அழகா சொல்றாங்க, புறஜாதிகளுக்கு முன்பாக என்ன பிஃபோர், அதான் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, கர்த்தரை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்ளும் முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முறைகள் மாறி இருக்கலாம். என்னோட கோபங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், என் சண்டை தெரிஞ்சிருக்கலாம், என்னோட வாழ்க்கை ஒரு வித்தியாசமா இருக்கும். அவங்க தான் சாட்சி, இவங்க எப்படி இருந்தான் பாடுறான், மோசமானவன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ ஊழியக்காரனாய் மாறும்போது அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ஆண்டவருடைய வசனம் உள்ள போக 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 உடைய சுவாபங்கள் எல்லாம் மாறி நீ அவருக்கு பிரியமான சாயலாய் மாற்றப்பட்டவனாய் நீ மாறுற. அப்போ உன்னை நற்கிரியைகளை கண்டு அவர் நிமித்தம், யார் நிமித்தம் தெரியுமா? இது பிஃபோர் ரட்சிப்புக்கு முன்னாடி, ஆஃப்டர் ரட்சிப்ல நீங்க இதை ரெண்டுத்தையுமே புறஜாதி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எங்க வரப்போகுதுன்னா, அவங்க எங்க சாட்சி சொல்ல போறாங்க தெரியுமா? பின்வசனம் வாசிங்களேன். அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சந்திக்கிற நாளிலே புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த மாளிகைக்குள்ள நீ இருந்து எல்லாம் முடிச்சிட்டு இந்த சாட்சி புறஜாதி கிட்ட இருந்து நீங்க பெற்றாதான் அந்த புறஜாதி ஆண்டு சந்திக்கும் போது இவங்க இப்படிலாம் இருந்தாங்க, ஆனா அவங்க ஊழியம் செய்த பிறகு வாழ்க்கை முறை மாறினது. ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. இதுதான் வெற்றிகரமான ஒரு சாட்சி. இந்த சாட்சியை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டால் இந்த ஊழியத்தை சக்சஸ்ஃபுல் கிடையாது, எந்த ஊழியமும் சக்சஸ் இல்லை. கர்த்தர் அதை அழகாய் வளரச் செய்து இந்த வாலிப சேனையாய் ஜீவனி சபைக்குள்ள நாட்டுவார். ஆமென். கர்த்தர் இந்த சின்ன செய்தியை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். ஆமென்.